சின்னத்திரையில் நம்பர் 1 சேனலாக சன் டிவி ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. சன் டிவியின் இந்த வளர்ச்சிக்கு முக்கிய காரணம் அதில் ஒளிபரப்பாகும் சீரியல்கள் தான். இதற்கு போட்டியாக பல்வேறு சேனல்கள் வந்தாலும் சன் டிவியை முறியடிக்கும் வகையில் யாருமே சீரியலில் கோலஞ்ச முடியவில்லை. அந்த அளவுக்கு தொடர்ந்து பல்வேறு பிளாக் பஸ்டர் ஹிட் சீரியல்களை சன் டிவி ஒளிபரப்பி வருகிறது. அந்த வகையில் சன் டிவியில் கடந்த 3 ஆண்டுகளாக வெற்றி நடை போட்டு வந்த முன்னணி சீரியல் ஒன்றை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர உள்ளனர். அந்த சீரியலின் கிளைமேக்ஸும் ஜூலை 12ஆம் தேதி ஒளிபரப்பாக உள்ளதாம். அந்த சீரியல் எதுவுமில்லை, திவ்யா ஸ்ரீதர் நடித்த செவ்வந்தி சீரியல் தான். சன் டிவியில் கடந்த 2022ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த சீரியல் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினம்தோறும் காலை 11:30 மணிக்கு ஒளிபரப்பாகி வந்தது. பின்னர் புது சீரியலின் வரவால் செவ்வந்தி சீரியலில் நேரம் மாற்றப்பட்டு காலை 11 மணிக்கு ஒளிபரப்பாகி வந்தது. கணவரை இழந்த இளம்பெண் குழந்தையையும் குடும்பத்தையும் எப்படி சமாளிக்கின்றார், வாழ்க்கையின் சவால்களை அவர் எப்படி எதிர்கொள்கிறார் என்பதை மையமாக வைத்துத்தான் செவ்வந்தி சீரியல் எடுக்கப்பட்டிருந்தது. தமிழில் சூப்பர் ஹிட்டான இந்த சீரியல் தெலுங்கில் கீதாஞ்சலி என்ற பெயரிலும் கன்னடத்தில் சீதாராமம் என்கின்ற பெயரிலும் ரீமேக் செய்யப்பட்டது. அந்த அளவுக்கு பிறமொழி ரசிகர்களையும் கவரும் வகையில் செவ்வந்தி சீரியலின் கதைக்களம் இருந்தது. தற்போது இந்த சீரியல் விறுவிறுப்பாக சென்று கொண்டிருக்கும் நிலையில் அதனை முடிக்க உள்ள தகவல் அந்த சீரியல் ரசிகர்களுக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளதாம். சில மொக்க சீரியல்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த சீரியலை ஏன் முடிவுக்கு கொண்டு வருகின்றீர்கள் என்றும் ரசிகர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.